அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டு விட்டது. எதுக்கு? இப்பதான்டா திறந்தீங்க, அதுக்குள்ள மூடுறீங்களே. கோமனியின் ஆன்மா சாந்தி வீட்டுக்கு போகணுமா? அமெரிக்க கப்பல்கள் அங்கு நின்று கொண்டிருந்தால் அவர் சப்பல்களை எங்க போடுவார், எங்க கழட்டி போடுவார்? எப்போவுமே யாருக்காவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே அவர் வாழ்ந்து பழகிட்டதால நரகத்துக்கு போயும் அந்த பழக்கத்தை அவரால் நிறுத்த முடியல. அதனால் தனது ஹார்மோஸ் நீரிணையை மூடிவிட்டார். யாருக்காவது இதனால் தொந்தரவு ஏற்பட்டால் அவரது ஆன்மா சாந்திக்கிட்ட போயிடும். இப்போது பெட்ரோல் விலை குறைந்து விட்டது. $112 இருந்த குரூட் ஆயில் பேரல் ஒன்றுக்கு $96 என்று ஆகிவிட்டது. அமெரிக்காவை பழிவாங்க ரஷ்யா, வெனின்சுலா நாடுகளின் எண்ணெய் வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது. இப்போது வரி குதிரை மாதிரி வரி போட்டவனை அப்படித்தான் கோவேறு கழுத மேலே ஏற்ற முடியும். ஈரான் எண்ணெய் விற்காவிட்டாலும் பரவாயில்லை, அமெரிக்கா எண்ணெயை எவனும் வாங்கிவிடக்கூடாது. அமைதிக்கான நோபல் பரிசு வாங்க இருந்த கோமனியின் கையில் இருந்த பரிசு கோப்பையை தட்டி விட்டேல்ல, சில்லு தட்டி அமெரிக்க சிவகுமாருக்கு தகுந்த பாடம் கற்பிக்கணும். இன்னொரு பக்கம் லெபனானில் இருந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு தங்களுடைய ஏடிஎம் மிஷின் அயத்துல்லா கோமனி தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டதில் அவர்கள் கோபம் அடைந்து விட்டார்கள். வழக்கம் போல தமிழ்நாடு ஆர்டிஓ ஆஃபீஸில் எப்சி வாங்கிய லாரிகள் கட்டுப்பாட்டை இழந்து தறிகட்டு ஓடுவது மாதிரி ஹிஸ்புல்லா ராக்கெட்டுகளும் தறிகட்டு இஸ்ரேலை நோக்கி ஓடியது. டெல்லவீவ் நகரத்தின் மீது பாய்ந்தது. அவை ஹிஸ்புல்லாவிடம் இன்னும் ஆயுதங்கள் இருப்பதை அறிந்த இஸ்ரேலும் இனி இவன் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, லெபனானை சீரழித்து விடக்கூடாது என்ற ஒரே நல்ல நோக்கத்தில் களத்தில் இறங்கி 20 கிலோமீட்டர் வரை தெற்கு லெபனானை பிடித்தது இஸ்ரேல். லிட்டானி ஆறு வரைக்கும் பிடித்து வைத்து கொண்டது இஸ்ரேல். அதை ஒரு எல்லையாக வைத்துக்கொண்டு லெபனானுடன் ஒரு இணைப்பு விழா நடத்திட வேண்டியதுதான் என்று ஆலோசனை போட்டார்கள். மரத்தடி கிளியிடம் சீட்டெடுத்து பார்த்ததில் கிளியும் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் வேணா இப்போ வச்சுக்கோங்க, மீதியை அப்புறம் பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டதாம். லெபனானுக்கு ரேடிக்கல் தோஷம் விலகியதும் மீதியை இணைத்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டது கிளி. மெர்காவா டேங்க் லெபனானுக்குள் நுழைவதை பார்த்த நெஞ்சன் ஹிஸ்புல்லாக்களின் செருப்பு தலைக்கு மேலே பறக்க வெற்றிவேல் வீரவேல் முருகவேல் என்று கோஷத்தோடு வீரமாக பின்னோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். கொண்டு வந்திருந்த டென்ட்டுகளை போட்டு ஐடிஎஃப் இராணுவமும் அங்கேயே டோரா போட்டு தங்கிவிட்டான. லிட்டானி ஆறு மட்டும் எங்களுக்கு போதாது, அதுக்கு அந்தாண்ட இருக்கும் சஹரானி ஆறும் எங்களுக்கு வேண்டும், முடிஞ்சால் அதுக்கும் அந்தாண்ட நாங்கள் வருவோம். காசாவை இஸ்ரேலுடன் இணைச்சா மாதிரி அதையும் நாங்கள் இணைப்போம். அப்புறம் நதி நீர் பங்கீட்டுக்கு எங்களோட தான் நீங்கள் ட்ரிபியூனல் ட்ரீட்டி ஒப்பந்தம் எல்லாம் போடணும். அப்படித்தான் நீங்கள் தண்ணியை வாங்க வேண்டியது வரும். டெல்டா விவசாயி மாதிரி எளிய வாயில் கவ்விக்கிட்டு போராட வேண்டியது வரும். 10-10க்கு மாட்டு வண்டியை கொண்டு வந்து மணலை அள்ளிக்கொண்டு வேணா நீங்கள் போய்க்கிடுங்க, பெர்மிஷன் தந்து விடுகிறோம், நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்கள் ஐநாவிலும் போய் முறையிட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நாங்கள் ஐநா சபையை விட்டு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஐநாவை விட்டு வெளியேறி விட்டோம். இந்த மைனா சபையே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கும் சோர்வங்க தெரியுமா? தெற்கு லெபனானில் 10% நிலப்பகுதி இனி இஸ்ரேலின் வடக்கு பகுதி என்று அன்புடன் அழைக்கப்படும். நாங்கள் கூடிய விரைவில் இஸ்ரேலின் புதிய மேப்பை வெளியிடுவோம். ஜியாகிரபி படிக்கும் மாணவர்களுக்கு இதை பாடமாக வைத்து கொள்ளவும். அகண்ட இஸ்ரேல் என்பது அல்லாவின் கனவு. அதை நிறைவேற்ற ஹிஸ்புல்லாவும் பாவம் கடுமையாக பாடுபட்டு கொண்டு வருகிறார்கள். 1967 சிரியா இப்படித்தான் கோலான் ஹைட்ஸ் மலைப்பகுதியை சண்டை போட்டு இந்த வச்சுக்கோப்பா, தயவு செய்து எடுத்துட்டு போப்பா, அது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று கொடுத்து விட்டு போனாங்க. தேளும் விஷப்பாம்புகளும் நிறைந்த அந்த மலைப்பகுதி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அதைவிட கொடிய விஷப்பாம்புகளுடன் தானே நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை சமாளிக்கவே எங்களுக்கு நேரம் பத்தலை. கோலான் ஹைட்ஸ் பகுதியை எங்களால் பராமரிக்க முடியவில்லை, அதை தயவு செய்து எடுத்துக்கொண்டு போப்பா என்று வலியுறுத்தி தான் நாங்கள் அந்த போரையை தொடங்கினோம் தெரியுமா? இஸ்ரேல் மனம் இறங்கி வந்து அந்த பகுதிகளை தயவு செய்து எடுத்துக்கொள்ளவும் நீங்கள் சம்மதித்த பிறகுதான் எங்களுக்கு மூச்சே வந்தது தெரியுமா? அன்னைக்கு ஆரம்பித்த பிராணாயாமம் பயிற்சியை இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம்.
1967 பிடித்த கோலன் ஹைட்ஸ் பகுதியை உடனே இஸ்ரேலுடன் இணைத்து கொள்ளாமல் 1981 தான் இஸ்ரேல் தன்னுடன் இணைத்தது. அப்போதுதான் அமெரிக்காவும் அதை அங்கீகரித்தது. 14 வருஷமாய் இணைப்பை பற்றி அறிவிக்காமல் இருந்தது இந்த இஸ்ரேல். எங்கே அது இஸ்ரேலுடன் அது இணையாமல் போய்விடுமோ? சினாய் பகுதியை எகிப்துக்கு திருப்பி கொடுத்த மாதிரி திருப்பி கொடுத்து விடுவானோ என்று நாங்கள் ரொம்ப பயந்தே போயிட்டோம். நல்ல வேளை அதை இஸ்ரேலின் பகுதியாக அறிவிச்சிட்டான். இப்பவும் பிடித்த தெற்கு லெபனான் பகுதியை இஸ்ரேலுடன் இணைக்க அதிக காலதாமதம் செய்ய வேண்டாம் என்று உங்கள் காலை பிடித்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? இணைவீர்களா? இணைக்க நினைப்பீர்களா? துணைவியாக இருப்பதை விட இணைவியாக இருப்பதையே நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா எங்க பாரம்பரியம் அப்படி. ஜியா முஸ்லீம்கள் நிரம்பி வழியும் தெற்கு லெபனானை பிடிச்சு இஸ்ரேலுடன் இணைக்க போறீங்களே, அந்த பிள்ளைப்பூச்சி குடைச்சல் கொடுக்குற ஆசாமியாச்சடா. கொஞ்சமும் உங்களுக்கு பயம் வரலையா? கவலையே இல்லையா உங்களுக்கு என்று கேட்டதற்கு, இஸ்ரேல் நாட்டுடன் இணைந்து வாழ அவங்க தான் பயப்படணும், நாங்கள் எதுக்கு பயப்படணும்? அதனால தான் அவனே மண்ணுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். காசாவில் தனி நாடு கேட்டு போராடும் கூட்டமே இப்போ அடங்கி போய் கிடக்குது தெரியுமில்ல. திராவிட நாடே இப்போ திராவிடனுக்கு இல்லை, அதை எப்போவோ தமிழன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். இனி அவங்க சுடுகாட்டுக்கு தான் போகணும். டாஸ்மார்க்கை மூடு என்று பிளக்கார்டு பிடிச்சிக்கிட்டு நின்ன மாதிரி கெட் அவுட் ஆஃப் லெபனான் போர்டை வச்சுக்கிட்டு நின்று பார்த்துட்டோம். எவனும் கேட்குற மாதிரியே தெரியலையே. எனவே 10 ரூபா பாலாஜி மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டானா என்று அலைஞ்சு தெரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்கோம். சும்மா கிடந்த இஸ்ரேலை 1000 ராக்கெட்டுகளை ஒன்றா விட்டு உசுப்பேற்றி இப்போ அவனுக்கு லெபனானுக்குள்ளே நுழைஞ்சதை பார்த்ததும் புறமுதுகு, புறப்பட்டக்ஸு, புற மண்டை தெரிய டிஸ்பிளாக்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும். இப்போ பாரு, இஸ்ரேல் ஒன்றிணைவோம் வா என்று உன் நாட்டை இஸ்ரேலுடன் இணைக்க பார்க்குறாயா. லிட்டானி ஆத்தோட நிறுத்திக்குவாங்கன்னு பார்த்தா அதையும் தாண்டி லெபனான் புனிதமானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிறான். ஜீசஸ் கால்பட்ட இடமாச்சே, அதனால் அப்படி சொல்லியிருப்பான் போல. சஹ்ரானி ரிவருக்கும் அந்தாண்ட நாங்கள் வருவோம் என்று இஸ்ரேல் இப்போது சொல்லுகிறது. லெபனான் நாட்டு ஜனாதிபதி டோப்பா வைக்காத ஜோசப் ஆவுனும் அதை கேட்டுக்கிட்டு சும்மா தான் இருக்காரு. 45% கிறிஸ்தவர்கள் அங்கு வாழ்கிறார்கள். இஸ்ரேல் லெபனானை பிடித்து கொண்டால் அப்பவாவது நிம்மதி திரும்பி வரட்டுமே என்று இருக்கிறார்களோ என்னமோ. ஹிஸ்புல்லாவை ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரித்ததற்கு உள்ள பலனை இப்போது அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கணும். பயங்கரவாத செடி, கஞ்சா செடி போல அங்கே வளர்ந்து கிடக்கிறது. அப்போ அமீர்கானுடைய ஆட்சி அங்கே நடக்கத்தானே செய்யும். தெற்கு லெபனானில் அதிகமாக வாழ்வது ஜியா முஸ்லீம்கள். எங்கே இருந்தாலும் அவங்களோட குலத்தொழிலான ராக்கெட் பட்டாசு செய்வதை நிறுத்த மாட்டாங்களே. அதனால தான் அந்த குடிசை தொழிலை மாற்றிவிட்டு செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி அங்குள்ள செமிகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம் என்று இஸ்ரேல் இப்போது திட்டமிடுகிறதோ என்னவோ. அப்படி நாம் நினைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இஸ்ரேலிய இராணுவ மந்திரி இஸ்ரேல் கட்ஸ் தெற்கு லெபனானில் 10 கிலோமீட்டர் வரை வாழ தகுதியில்லாத இடமாக அதை பஃபர் சோனாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜியா முஸ்லீம்கள் அங்கு அதிகமாக வாழ்வதால் அதை வாழ தகுதியில்லாத இடமாக அறிவிக்கணும் என்று எப்படி அவர் சொல்ல முடியும்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சாதிக் பாஷா மரணம் மாதிரி இப்படி பூசி மெழுகக்கூடாது. 6 லட்சம் லெபனீஸ் மக்கள் லிட்டானி ஆற்றுக்கு அந்தாண்ட ஓடி போய்விட்டார்கள். அந்த பகுதி இஸ்ரேலின் ஒரு பகுதி என்று அறிவிக்கப்பட்டதும் திரும்பி வந்து அங்கு நிம்மதியாக வாழலாம் என்று போயிருப்பார்கள் போல இருக்கு. இப்போவே லெபனானில் ஜிடிபி 40% கொலாப்ஸ் ஆகிவிட்டதால் இதுவரை $8 பில்லியன் அளவுக்கு அந்த நாட்டில் போரினால் டேமேஜ்கள் ஏற்பட்டுள்ளது. லெபனானின் ஜனத்தொகையில் மொத்தம் 55% முஸ்லீம்கள். அதில் அங்கு 40.5% கிறிஸ்தவர்களும் 4.5% ட்ரூஸ் இன மக்களும் 27% ஜியா முஸ்லீம்களும் மீதி உள்ளவர்கள் சன்னி முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். இதில் ட்ரூஸ் இன மக்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதால் அவர்களுடன் அடிக்கடி மோதல் ஏற்படுவது அங்கு சாதாரணமப்பா. UN ரெசல்யூஷன் 1701 படி ஹிஸ்புல்லாக்கள் லெபனானை விட்டு வெளியேற வேண்டும், தங்களிடம் உள்ள ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு அமைதி மார்க்கத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி திடுத்துப்பின்னு மதமெல்லாம் நாங்கள் மாற முடியாது, நாங்கள் அமைதிப்படையில் தான் இருப்போம் என்று ஹிஸ்புல்லாக்கள் சொன்னதாக ஹமாஸுகள் சொல்லுகிறார்கள். எல்லோரையும் அமைதிப்படுத்த தான் அல்லாஹ் சொன்னதாக முல்லா கோமினி சொன்னாராம். அதை இந்த குல்லாக்களும் கடைபிடிக்கிறார்களாம்.
எங்கள் இனம் தோன்றியதே எல்லோருக்கும் சொர்க்கத்தை சீக்கிரமாக காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். அதில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடெல்லாம் கொடுக்க முடியாதப்பா. சொன்னா கேளு. பெண்கள் எங்கள் நாட்டின் கண்கள். அதனால தான் 2 கண்களை மட்டும் அவர்கள் காட்டுகிறார்கள். பெண்கள் எங்கள் நாட்டின் தங்கம். அதனால தான் யாரும் அபகரித்து கொண்டு போய்விடக்கூடாது என்று மூடி மூடி வைக்கிறோம். பெண்கள் எங்கள் நாட்டின் ஏடிஎம் மிஷின்கள். அதனால் தான் அவர்களை வைத்து டூரிசத்தை நாங்கள் இங்கு வளர்க்கிறோம். பெண்கள் எங்கள் நாட்டின் புள்ளிமான்கள். அதனால் தான் நாங்கள் புள்ளிங்கோ எல்லோரும் அதை வேட்டையாடுகிறோம். லெபனானில் எலெக்ஷன் வருவதற்கு இன்னும் 1 வருடம் இருக்கிறது. அதற்கு முன்பே ஆட்சியை பிடிக்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தயாரித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக கண்ணுமொழியை நாங்கள் தலைமை தாங்கி அந்த குழுவை அமைத்துள்ளோம். நாங்கள் யாரையும் பார்த்து காப்பி அடிப்பதில்லை. எங்களுக்கு எந்த பி டீமும் கிடையாது. 35 லட்சம் கஞ்சா மாணவர்களுக்கு லேப்டாப் உறுதியாக கொடுப்போம் என்று இறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். அது நீட் மசோதா மேல சத்தியமடித்து உத்தரவாதமாக சொல்லுகிறோம். லெபனானில் கள்ளச்சாராயம் குடித்து செத்தால் 10 லட்சம் உறுதி. அதற்கான இன்சூரன்ஸ் பாலிசி ரெடி. வழக்கம் போல மழையில் நனையும் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 தந்துவிட்டு தான் மறுவேலை பார்ப்போம். அப்புறம்தான் நாங்கள் கொடையை விரித்து பிடிப்போம். கரும்பு விவசாயிகளுக்கோ இனிப்பான ஒரு செய்தி. 1 டன்னுக்கு 4500 ரூபாய் வாங்கிட்டு போங்கப்பா. டாஸ்மார்க்குக்கு போங்கப்பா. இன்னும் உயிர் போகாத கிணறு கட்டைகளுக்கு பென்ஷனை 2000 உயர்த்தி மாதந்தோறும் தருவோம். அவர்களுக்கு டாஸ்மார்க்குக்கு செல்ல சக்கர நாற்காலிகள் வழங்கப்படும். அவர்களை குடிகாரர்கள் என்று அழைப்பவர்கள் மேல் அரசு செலவில் மான நஷ்ட வழக்கு பதிவு செய்யப்படும். போன ஆட்சியில் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தும் அவர்களுடைய பொருளாதார நிலை உயராததால் லெபனான் அரசு மகளிருக்கு கொடுத்து கொண்டிருந்த 1000 ரூபாய் பிச்சை காசை 2000 உயர்த்தி அறிவிக்கிறோம். கூப்பன் அரசு தனது பண்பாட்டை எக்காரணம் கொண்டு மாற்ற முடியாது. லெபனீஸ் மக்களுக்கு 8000 ரூபாய்க்கு கூப்பன் போடுகிறோம். இப்போது அதை வச்சு நீங்கள் வாஷிங் மிஷின், ஏசி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கணும். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. கடன் வாங்கும் நிலையில் லெபனான் அரசு இப்போது இருப்பதால் மக்களின் எந்த கடனையும் தள்ளுபடி செய்ய முடியாத நிலையில் நாங்கள் இருப்பதால் எங்களின் இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு நினைத்து பார்த்து எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களின் உடன்பிறப்புகள் துண்டேந்தி அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நவாப் சலாம் தொடரட்டும், லெபனான் வெல்லட்டும். 33% இடஒதுக்கீடு எங்கள் நாட்டில் இதுவரை கொண்டு வராததிலிருந்தே தெரியலையா? எங்களுடைய பரந்த மனமும் இனமான பெருமையும் தன்மானம் மிகுந்த லெபனீஸ் மக்கள் நாங்கள். தன்மானமிக்க லெபனீஸ் மக்கள் நாங்கள் என்று உங்கள் பெருமைகளை சொல்ல நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.